அடுத்தது list of important judicial decisions on the scope of exemption notifications. The exemption notification நம்ம பார்க்க போகிறோம். Exemption notifications are part and parcel of an enactment and are supposed to be applied to further objects of enactment provided it is not ultraviolence the act articles 14 of the Constitution of India. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜுடிஷியல் டிசிஷன் அப்படின்றது வந்து exemption notification should be support the objectives of the law. The exemption notifications are part of the Customs Act. They should help achieve the purpose of that. However, they should not violate the Act or constitutions. If government exempts life-saving medicines from custom duty, it is helps to public welfare. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குது அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வெல்ஃபேருக்கு நல உதவி திட்டத்துக்காக சொல்கிறாங்க. அப்போ இதான் வந்து யூஓஏ விஸ் பாலிவர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் வந்து exemption notification is part of the law. Exemption notifications are issued to achieve objective of the Customs Act. They should be interpreted in a way that promotes purpose of law. அடுத்து வந்து செகண்ட் CCE versus Hari Chandsri. Person who claims exemptions or concession has to establish that he is entitled to that exemptions or concession. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா exemption is not automatic. ஒருத்தர் எக்ஸம்ஷன் வாங்கினாருன்னா அதை ப்ரூவ் பண்ணும். பர்சன் கிளைமிங் எக்ஸம்ஷன் மஸ்ட் ப்ரூவ் எலிஜிபிலிட்டி. எக்ஸம்ஷன் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். தி இம்போர்ட்டர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் இன்டர்பிரட்டட் ஸ்ட்ரிக்ட்லி. இஃப் எக்ஸம்ஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி டு EOU, a normal importer cannot claim it. ஒருவேளை அது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இருக்குது அப்படின்னா இம்போர்ட்டர் அந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து CCE வெர்சஸ் ஹரிச்சந்த் ஸ்ரீ கோபால்ன்ற அந்த இது சொல்லுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மெடிக்கல் கேர் வெர்சஸ் UOI 2007 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ்லாம். If an applicant does not claim benefit under particular exemption notification at the initial stage, he is not debarred, prohibited or stopped from claiming such benefit at a later stage. ஒருத்தர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எக்ஸம்ஷன் வாங்கல, அவர் லேட்டர் ஸ்டேஜில் வாங்க முடியுமான்னு கேட்டால் எஸ். If exemption was not claimed at the input stage, it may still be claimed later if conditions were fulfilled. Duty paid by mistake can be refunded if exemption was available. இது வந்து தேர்ட் எக்ஸம்ஷன். ஃபோர்த் வந்து BOC இந்தியா லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜர்கண்ட் அண்ட் ஒரிசா 2009 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸில் நடந்தது. ஃபார் பர்பஸ் ஆஃப் கிளைமிங் exemption from payment of tax applicable to commodity, assessee must bring on record sufficient materials to show that it comes within the purview of notifications. அப்போ என்னன்னா importer must produce evidence showing goods shall under exemption notifications அப்படின்றது இவர் தான் நிரூபிக்கணும் இல்லையா. burden of proof is on assessee. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சர்டிஃபிகேட்ஸ், இன்வாய்சஸ், டெக்னிக்கல் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. அப்போ இவர் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய burden வந்து இவர் தான் இருக்குது. அதான் வந்து BOC இந்தியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜர்கண்ட் ஒரு கேஸில் சொல்லுது. அடுத்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா MJ எக்ஸ்போர்ட்ஸ் வர்சஸ் கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னா என்னென்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 25 இஸ் கிராண்டட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் எக்ஸம்ஷன் only when it is benefits to the public. Public interest means benefit to Indian public at large. அப்போ exemptions on essential medicine drug in health crisis. அப்போ இதுக்கு மாதிரி கொடுக்கக்கூடியதுக்கு பொருந்துமான்னு கேட்குறாங்க. இந்த வேர்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் here means benefits to general public அப்படின்றாங்க. அடுத்து வந்து no mean ராஜஸ்தான் ஸ்பின்னிங் மில் வெர்சஸ் weaving mills limited. No extended meaning can be given to the exempted item to enlarge the scope of exemptions granted by the notifications. அப்படின்னா என்னன்னா ராஜஸ்தான் ஸ்பின்னிங் வெர்சஸ் weaving mills limited என்ன சொல்றாங்கன்னா no extended meaning can be given explanations. Courts cannot enlarge the scope of exemptions. Only goods specifically covered or eligible. அப்படின்னா exemptions for cotton yarn cannot be extended to synthetic yarn. அப்போ காட்டன் யார்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா காட்டன் யானுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர சிந்தட்டிக் யார்னு சொல்லலாம். அதனால சொல்லலாம் கோர்ட் கேனாட் என்லார்ஜ் த ஸ்கோப் ஆஃப் எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷன் வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணாதீங்க, அது எதுக்குள்ள அடக்கமோ அது மட்டும்தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி அவர் கிளியராக சொல்கிறாங்க.
அடுத்தது Novapan India Limited versus CCE. The choice between strict and liberal construction arises only in case of doubt in regard to the intention of legislation manifest on the statutory language. Indeed need to restore அப்படின்றாங்க. சரி, இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, clear words need no interpretation. Why? Interpretation is required only language is ambiguous. Ambiguous குழப்பமுடையன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் தேவை. Plain words should be given their ordinary meaning, so there is no interpretation needed. If word is clear, follow it as it is. Then there is no explanations. Union of India versus Word Papers Limited. Liberal and strict concession of exemptions. என்ன சொல்ல வராங்க? Yes. Strict for eligibility, liberal for benefit. அப்படின்றாங்க. அப்போ first check strictly whether assessee is covered. Once covered, benefit should be given liberally அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் பெனிஃபிட் வந்து லிபரல் தான் அப்படின்னாங்க. ஒன்ஸ் கவர்டு பெனிஃபிட் ஷுட் பி கிவன் லிபரலி. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ட்ரி இன்ட்டு எக்ஸம்ஷன் ஸ்ட்ரிக்ட்டு, என்ஜாயிங் எக்ஸம்ஷன் இஸ் லிபரல். தட் இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் வுட் பேப்பர்ஸ் லிமிடெட் இருக்குது, இது பொருந்தும் அப்படின்னு. மைசூர் மெட்டல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வர்சஸ் சிசி. Burden to prove eligibility exemptions notification is not party who claims exemptions. இது ஆல்ரெடி படிச்சது தான். என்னன்னா, burden of proof lies on claimant. Person claiming exemption must establish eligibility. Importer must submit all required documents. Mysore metals. இது இங்கே நம்ம பார்த்தோம். Burden of proof. BOC versus state of Jharkhand மாதிரி கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் வரும். இது மைசூர் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வர்சஸ் சிசி. 10th ஒன்று பார்க்க போகிறோம். 10th ஒன்று பார்த்தீங்கன்னா சிசிஇ வர்சஸ் இந்தியா பெட்ரோகெமிக்கல்ஸ். When two notifications are applicable, assessee can opt for that notification which is more beneficial. ஒருவேளை நமக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது which one is more beneficial to us is to be taken. So if the two notifications should apply, assessee may choose whichever gives greater benefit. Once notification gives 5% duty and the other gives nil duty, choose nil duty. And 11th one is exemption notification to be read as an ordinary man would read it. Character of customs versus CBE engineering systems. என்ன சொல்றாங்கன்னா, read exemptions like an ordinary person's. Notifications should be understood according to normal languages. Avoid complicated interpretations. அப்படின்னு சொல்றாங்க. Versus collector of customs versus Sibani engineering systems. And last one is expressions used in the act should be understood in the same sense if used in rules and notifications. Prestige Engineering India Limited versus CCE. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சேம் எக்ஸ்பிரஷன் சேம் மீனிங்காக இருக்கணும். இது டேர்ம் டிஃபரெண்ட் இன் த கஸ்டம்ஸ் ஆக்ட், the same meaning applies in rules and notifications. The term importer will have the same meaning throughout the act, rules and notifications. இப்போ ஏதாவது ஒரு மீனிங் சொல்லிட்டீங்கன்னா அந்த மீனிங் தான் எல்லா இடத்துலையும் போகிறோமே தவிர அதுக்கு மாற்றிட்டு இருக்க முடியாது. அதான் இந்த சொல்லுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் இஸ் வெரி சிம்பிள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெலிகன்ஸோ அப்படின்வாங்க. பெலிகன்ஸோ அப்படின்றது வந்து purpose of that eligibility to be proved, later claimed informations, public interest, no additional meaning, no interpretation clear, no offense, strict and liberal, burden of claimant, and ordinary meaning same meaning everywhere. Prestige engineering இதெல்லாம் வந்து 12 கேஸில் ஃப்ரீக்வெண்ட்லி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த 12 மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ்.